ஆஸ்ட்ரிச் எதுக்காக கற்களை சாப்பிடுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, பொதுவாக ஆஸ்ட்ரிச்சை பொறுத்தவரை அதுவுமே மனிதர்கள் மாதிரி தான் ஆம்னிவோரஸ். அதாவது வந்து காய்கறிகள், இலைத்தழைகள் இதுகளையும் சாப்பிடும், அதே நேரத்தில் மாமிசத்தையும் சாப்பிடும். ஆனால் அப்படி சாப்பிட்டாலுமே கூட அதோடைய அந்த வாயில் வந்து பற்களே கிடையாது. நமக்குலாம் பற்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து மென்று அப்படியே இது வந்து அதை குட்டி குட்டி ஆக்கி நம்ம வயிற்றுக்குள்ள அனுப்புகிறோம். ஆனால் ஆஸ்ட்ரிச்சுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்படி இல்லை அப்படிங்கிறதுனால தான் அது இந்த மாதிரி கற்களை சாப்பிடுது. அந்த கற்கள் அதோடைய உடம்புல வயிற்றுக்கு மேலே கிசார்டு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் போய் எல்லாமே சேகரித்து அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். இப்போது அதுக்கப்புறமா அது உணவை சாப்பிடும் போது அந்த உணவும் போய் அந்த கிசாடுக்குள்ள சேர்ந்துரும். இப்போ அந்த கிசாடு சுருங்கி விரியும் போது அந்த கற்கள்லாம் அந்த பக்கமா இந்த பக்கமா அசையும். அப்படி அசையும் போது அந்த கற்கள் கொடுக்கக்கூடிய உராய்வுலையும் அது அசைறதுனாலையும் அது உள்ள வந்து அந்த உணவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போய் அதோடைய சத்தா போய் சேர்ந்துரும். அதனால தான் பண்ணையில் வளரக்கூடிய ஆஸ்ட்ரிச்சுக்கெல்லாம் தனியா கற்களை மட்டுமே கொடுக்குறாங்க. இயற்கையான சூழலில் வளரக்கூடியது அதுவே அது வந்து தேவையான கற்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கும். இந்த வேலையை ஆஸ்ட்ரிச் மட்டும் தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகள் கூட இந்த வேலையை செய்யுது. அதுங்களுமே சாப்பிடும்போது அந்த கற்கள் எல்லாம் சேர்த்து தான் சாப்பிடும். அதனால தான் நீங்க கோழிகளை க்ளீன் பண்ணும்போது நீங்க செக் பண்ணீங்கன்னா அதோடைய அந்த கிசாடு, அதாவது அந்த இது இருக்கு இல்லையா, கல்லீரல்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள உங்களுக்கு வந்து கற்களோட சேர்ந்து தான் அது எல்லாமே இருக்கும். உள்ள போற அந்த கற்கள் எல்லாமே இந்த உணவு உடைக்கிறது இந்த மாதிரியான வேலை செய்ய அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அதோடைய கழிவா வெளியேறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பெல்லாம் கற்கள் தேவையோ அந்த கற்களை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல விலங்குகள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதுல குறிப்பா நம்ம ஸ்லாத் இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நகர்ந்து போகக்கூடிய விலங்கு, அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ ஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதோட ஒட்டுமொத்த எடையே 10 கிலோ 12 கிலோ இருந்துச்சுனால பெரிய விஷயம் தான். ஆனா அந்த ஸ்லாத் மனிதர்களை விடவே பலசாலிகள் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது உண்மைதான். அது எந்த விதத்தில் பலசாலிகள், எதனால இந்த ஸ்லாத் ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கு, ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு விலங்கு எப்படி ஒரு காட்டில் சர்வை பண்ணி வாழுது. ஏன்னா இப்போ ஒரு வேட்டை விலங்கு பிடிக்க வந்துச்சுன்னா அது வேகமாக போனால் தான் தப்பிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்லாத் ஸ்லோவாக இருக்குல்ல, இருந்தாலும் இது எப்படி தப்பிக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.